ஹாய் எல்லாருக்கும் வெல்கம் டு மினிஸ் டைரி. இந்த வீக்கெண்டை ப்ரொடக்டிவாக மாற்றலாம் சொல்லிட்டு என்னோட பால்கனியை க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் இப்போ செடியெல்லாம் கூட கொஞ்சம் கண்டுக்கிறது இல்லைங்க. அதனால சரி இன்னைக்கு பிளான்ஸ் கேர் பண்ணலாம் அப்படின்னு பால்கனி பக்கம் வந்துட்டேன். சும்மா சொல்லக்கூடாதுங்க, என் செடியெல்லாம் பாவம் தான் ரொம்பவே. ஏன்னா எனக்கு அங்கே நின்று க்ளீன் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே வேத்து விறுவித்து ஐயோ அப்படி ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. பட் என் செடிகள் காலையில் நைட்டுன்னு அந்த ஹீட்டில் தான் இருந்துகிட்ருக்கு. ஸோ ஒரு 4-5 வீடியோஸ்க்கு முன்னாடி நான் சொல்லியிருந்தேன் என்னோடய செடிகள் நிறைய காஞ்சி போச்சு அப்படின்ட்டு. ஸோ பாட்டில் அப்படியே இருந்தது. ஸோ அதை ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணுவோம் அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணேன்னா, எல்லா பாட்டில் எந்த பாட்டிலலாம் செடி காஞ்சி போச்சோ அது எல்லாத்தையுமே எடுத்து நான் ஓரமாக வச்சிட்டேன். எங்கள் வீட்டு பால்கனிக்கு மேலேயும் செடி வளர்க்குறாங்க. ஸோ அதில் உள்ள இலையா இல்லை எங்கே உள்ள இலைன்னு தெரியல, நிறைய இலை அப்புறம் நிறைய குப்பை வேறு இருந்தது. ஸோ அது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ என்னோடய பிளான் என்னென்னா, நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு எதெல்லாம் நல்லா இருக்கோ அந்த செடிகள் மட்டும் வச்சு நம்ம மெயின்டைன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான். நெக்ஸ்ட்டு கண்டிப்பாக செடியை எதாவது வாங்கணும். எனக்கு என்னோடய அழகான ஃப்ளவரிங் பிளான்ஸ் எல்லாம் போச்சு. ஸோ கண்டிப்பாக திருப்பி போவேன். பட் இந்த சம்மரில் வேணான்னு தோணுது. பிகாஸ் ரொம்பவே ஹீட்டாக இருக்குது. ஸோ இப்போ போயிட்டு நம்ம வாங்கினாலுமே வீட்டுக்குள்ளே வச்சு தான் நம்ம கேர் பண்ணோம். அதனால சரி ஓகே சம்மர் முடிவிட்டோம் அதுக்கப்புறம் வாங்கிக்கலாம் அப்படி சொல்லிட்டு தான் இருக்கேன். நான் யூஸ்வலாக செடிகளுக்கு அரிசி கழுவின தண்ணி, வெஜிடபிள் வேஸ்ட்டு, முட்டத்தோடு நல்லா பவுட்ரு பண்ணி அது காஃபி பவுட்ரு தண்ணியில் மிக்ஸ் பண்ணி ஊற்றுறது, இந்த மாதிரி நேச்சுரல் ஃபர்டிலைசர்ஸ் கொடுத்துட்ருந்தேன். ஆனால் நான் யோசிக்கவே இல்லை இந்த மாதிரி கேட்டில் மார்க்கெட்டில் வேஸ்ட்டெல்லாம் வாங்க முடியும் அப்படின்னு கூட யோசிக்கல. பட் என்னோடய ஸ்கூலில் என்னோடய கிளாஸ்மேட் எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருந்தேன்ல, செடிகள் ரொம்ப நாசமாயிடுச்சு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தான் யோசிச்சேன் இப்படி ஒன்று இருக்குல்ல அப்படி சொல்லிட்டு. ஸோ நான் லிஸ்ட்டில் வச்சுருக்கேன், இன்னும் இம்ப்ளிமெண்ட் பண்ணல. ஸோ ஃபுல்லாக நான் செடி வைக்க போகிற இடத்த ஃபுல்லாக காலி பண்ணி எல்லா செடியும் இந்த ஓரமாக வச்சுட்டு தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிட்டேன். பிகாஸ் மண் அது இதுன்னு இருக்கும். ஸோ தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு அது காய விட்டுட்டு அதுக்கப்புறம் அதில் எல்லா பிளான்ஸும் எல்லாம் அரேஞ்ச் பண்ணியாச்சு. ஒரு ஃப்ளவரிங் பிளானில் சீடு இருந்துச்சு. ஸோ ஓகே சம்மர் முடிஞ்ச விண்டர் ரெட் டைம்லாம் பிளான் பண்ணி பார்ப்போம் சொல்லிட்டு அதை மட்டும் கட் பண்ணி ஒரு பாக்ஸ் எடுத்து வச்சாச்சு. அப்புறமா செடிக்கு கொஞ்சம் தண்ணி ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டு நல்லா தண்ணி ஊற்றி விட்டாச்சு. ஸோ ஃபைனலி எல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு இதுதான் ஃபைனல் அவுட்புட் ஆஃப் மை பால்கனி கார்டன். செடியவே காணலாங்க, இவ்வளோ தான் இருக்குது. இப்போது வீடியோவில் சீக்கிரமாக சந்திக்கலாம். அது வரைக்கும் டேக் கேர், பை.